வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கு வந்து நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 8th 10th முடிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுங்கள். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆண் பெண் அனைவருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம். இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் போய்ட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். அடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய பாலினம், அடுத்து தந்தை கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய அட்ரஸ், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைன் பண்ணிக்கணும். சைன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுடைய இடம் அண்ட் நாள் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான அறிக்கை இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதவியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 1/7/2020 அன்று 18 வயதிற்கு குறையாமலும் 35 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சுழற்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே போதும். இதர தகுதியும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13/1/2021 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை வந்து அதாவது இந்த இணையதளத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவிறக்கம் பதிவிறக்கம் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பணும். அடுத்தது இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய காலக்கெடுவிற்குள் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியரகம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பவிட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்று மற்றும் உரிய ஆவணங்களின் சுய மேலொப்பம் இடப்பட்ட நகல்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. நேர்காணலின் போது அசலாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ டைமில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு வந்து அதாவது கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள் மீன்ஸ் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், சரிங்களா, உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் என்னுடைய ஜெராக்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து மேலே வந்து நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்தது இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 13/1/2021 நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் நேர்லேயும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இது மாதிரியான ஒவ்வொரு வகையான அப்டேட்டட் நியூஸ்க்கும் தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.